முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சாத்தான்குளம் வழக்கில் கைதான இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதருக்கு தற்போது ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் முக்கிய செய்தி 2020 ஆண்டுல சாத்தான்குளத்தில் காவல்துறை விசாரணையில் தந்தை மகன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான சாத்தான்குளம் முன்னாள் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதருக்கு தற்போது ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் முதலாவது குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஸ்ரீதர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த நிலையில் மருத்துவ சிகிச்சைக்காக ஸ்ரீதருக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சாத்தான்குளம் வழக்கு தொடர்பாக கைதான இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதருக்கு தற்போது ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தி. விரிவான விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்போம். வெங்கடேசன் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வெங்கடேசன் வணக்கம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு, குறிப்பாக அந்த வழக்கு என்பது தமிழகத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. இதில் அப்போதைய காவல் ஆய்வாளராக இருந்த ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 காவலர்களுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டு அந்த வழக்கு என்பது விசாரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில்தான் சிகிச்சைக்கு ஜாமீன் அளிக்க கோரி ஸ்ரீதர் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குறிப்பாக பி.வி. நாகரத்னா மற்றும் உஜ்ஜல் பையன் ஆகியோர் அடங்கிய அமர்வு என்று விசாரித்தது. இந்த மனுவை பரிசீலித்த உச்சநீதிமன்றம் ஸ்ரீதருக்கு மருத்துவ சிகிச்சைக்காக அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன்.